வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நான் வாசிக்க விரும்புகிறேன். எல்லாரும் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 45:9 வசனம். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். நம்முடைய கருத்தரங்கின் கருப்பொருள் என்ன? ராஜரீக ராயல் வுமன், அப்படித்தானே? ராஜரீக பெண்கள். அன்பான பாஸ்டர் அவர்கள் இந்த தலைப்பில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்ன நாள் முதல் அந்த தலைப்பு என் சிந்தைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. போகும் பொழுதும் வரும் பொழுதும் நிற்கும் போது நடக்கும் போது ராஜரீக பெண்கள், ராஜரீக பெண்கள், ராஜரீக பெண்கள், ராஜரீக பெண்கள் என்று. ஆகவே நான் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இதை குறித்து படிக்க வேண்டும் என்று என் வேதத்தை திருப்பி நான் படித்த பொழுது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ரகசியங்கள் என் கண்களை ஆச்சரியப்பட வைத்தது. அதிகமான காரியங்களை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாலும் எல்லாவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு நேரம் இல்லாதபடினால் சுருக்கமாய் 4 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் அது மெஸ்ஸியானிக் சாங் என்று சொல்லுவார்கள். அதாவது மேசியாவை குறித்த ஒரு சங்கீதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ராஜாவா இருப்பார், சபையாகிய திருச்சபை, சபையாகிய மணவாட்டி எப்படி ராஜரீகம் உடையவளா இருப்பாள் என்று இந்த சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமாக என் மனதை கவர்ந்த ஒரு காரியம் 9வது வசனம். ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்திலே நிற்கிறாள். ஹல்லேலூயா. ராஜஸ்திரீ எங்கே நிற்கிறாளாம்? யாருக்கு வலது பாரிசத்தில்? ராஜாவின் வலது பாரிசத்தில். ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். யார் அந்த ராஜா? அவர்தான் மகிமையான ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எங்கே நிற்கிறார்? பிதாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறார். இந்த சபையம் மணவாட்டி எங்கே நிற்கிறாள்? இயேசுவின் வலது பாரிசத்தில் நிற்கிறாள். அப்படி என்றால் பிதா, இயேசு கிறிஸ்து, சபையாகிய மணவாட்டி, அதாவது நீங்களும் நானும் ஒரே நிலையிலே நிற்கும்படி தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ராஜாத்திகளாய், ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் மாற்றி ஆண்டவர் நம்மை உன்னதமான ஒரு இடத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு ஹை பொசிஷன், உன்னத ஸ்தானம், ஒரு உயர்ந்த நிலை. ஒருவேளை உங்கள் பின்னணி வேறு விதமாய் இருக்கலாம், நீங்கள் பிறந்து வளர்ந்தது வேறு விதமாய் இருக்கலாம். ஒருவேளை உலகம் நீ இன்ன ஜாதியில் பிறந்தா என்று சொல்லி கூட உங்களை குறை சொல்லி குற்றம் சொல்லி ஒரு இடத்திலே தள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை ராஜரீக பெண்களாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கல்வி அறிவு இல்லாது இருக்கலாம், உங்களுக்கு அழகு இல்லாது இருக்கலாம், ஆஸ்தி இல்லாது இருக்கலாம், அந்தஸ்து இல்லாது இருக்கலாம். ஆனால் ராஜா உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? தன் வலது பார்சத்தில் நிற்கிற ராஜஸ்திரீயாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அவர் வலது பார்சத்தில் என்னை நிற்க வைத்திருக்கிறார். அவர் வலது பார்சத்தில் என்னை நிற்க வைத்திருக்கிறார். அவரோடு கூட நிற்க வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். பொதுவாக திருமண ஆராதனைகளிலே பெண்ணை அழைத்து கொண்டு வருவார்கள், அப்படித்தானே? அழைத்து கொண்டு வந்து மணமகனுக்கு அருகே நிற்க வைப்பார்கள். இந்த பெண் உள்ளே நுழையும் பொழுதே மனமெல்லாம் படபடக்கும், அப்படித்தானே? கையெல்லாம் வேர்த்து போயிடும். ஏன்னா இன்னொரு பொசிஷனுக்குள்ள அவள் என்டர் ஆகிறாள். இதுவரைக்கு அவள் சுயாதீன பறவையா இருந்தால் இப்பொழுது ஒரு மனுஷனோடு இணைக்கப்படுகிறாள். அவளுடைய ஸ்தானம் உயர்கிறது, அவளுடைய நிலை உயர்கிறது, அவளுடைய அந்தஸ்து உயர்கிறது, வாழ்க்கை மாறுகிறது. அப்படி என்றால் ஒரு புருஷனின் வலது பார்சத்தில் அல்லது நிற்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய ஸ்தானம் எப்படி மாறுகிறதோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வலது பார்சத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுடைய முழு வாழ்க்கையுமே மாறுகிறது. ஹல்லேலூயா. இயேசு அதை செய்கிறார். இயேசு அந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார். எஸ்தர் என்ற பெண்ணை குறித்து நமக்கெல்லாம் நன்றாய் தெரியும். அவள் தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு பெண், அனாதையாய் அவளுடைய சித்தப்பா அவளை வளர்த்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு நாள் வந்தது, வேதம் சொல்லுகிறது எஸ்தர் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் என்று. எஸ்தர் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். ஒரு நேரம் வந்தது, ராஜாவுடைய கண்களிலே அவளுக்கு தயை கிடைத்தது. இப்பொழுது
அவள் எங்கே நிற்கிறாள்? ராஜாவின் வலது பார்சத்தில் நிற்கிறாள். இதற்கு முன் எங்கே இருந்தாள்? மொர்தெக்காயின் வீட்டில் இருந்தாள். என்ன செய்திருப்பாள்? பாத்திரம் கழுவி இருப்பாள், வீட்டை பெருக்கி இருப்பாள், தன் வஸ்திரத்தையும் மொர்தெக்காயின் வஸ்திரத்தையும் துவைத்திருப்பாள், சமைத்திருப்பாள். அவளுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை. ஆனால் அவளை நோக்கி ஒரு அழைப்பு வந்தவுடன் வாழ்க்கையே மாறிவிட்டது. இப்பொழுது அவள் ராஜஸ்திரியாக நிற்கிறாள். எங்கே? ராஜாவின் வலது பாரிசத்தில். ஹல்லேலூயா. ஷேபா தேசத்து ராஜஸ்திரியை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவள் தன் தேசத்திலே சாலமோனை குறித்து கேள்விப்பட்டது ஒன்று. ஆனால் வந்து அங்கு உள்ள காரியங்களை பார்க்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், என் காதால் நான் கேள்விப்பட்டதை நான் நம்பல, என் கண்கள் வந்து காணும் வரை ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது. என்ன செய்தாளாம்? ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு. நம்முடைய வாழ்க்கை இயேசுக்குள் வரும்போது இட் இஸ் a thrilling life. ஒரு சுவாரஸ்யமுள்ள, ஒரு மிகுந்த நம்மை த்ரில்லிங்காக ஆக்குகிற ஒரு வாழ்க்கையை தான் இயேசு நமக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், இதே சோகம், இதே கண்ணீர், இதே புலம்பல், இதே கடன், இதே வறுமை, இதே நிந்தை, இதே அமர். இல்லை, இயேசு உங்களை ராஜரீக பெண்களாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறீர்கள். வலது பாரிசத்தலுடைய கரத்தை கோர்த்து கொண்டு நிற்கிறீர்கள். நீங்கள் பார்க்கிறது ராஜாவின் முகம், நீங்கள் நிற்கிற இடம் ராஜாவின் சமூகம். ஹல்லேலூயா. 4 காரியத்தை குறித்து உங்களோடு கூட சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ராஜரீக பெண் அல்லது இந்த இளவரசி அல்லது இந்த ராஜாத்தி அல்லது இந்த ராஜாவின் மணவாட்டி, அவள் ராஜாவுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அவளுக்கு கிடைக்கிற 4 விதமான பாக்கியத்தை குறித்து தான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒன்று, அவளுக்கு கிடைப்பது ராஜாவின் சமூகம். எது கிடைக்கிறது சொல்லுங்க? அவ ராஜாவுடைய மனைவி ஆயிட்டா, அதுக்கு பிறகு அவ ராஜா விட்டு பிரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் ராஜா போகிற இடமெல்லாம் இவளும் கூட செல்வதற்கு இவளுக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது. இணையாய், ராஜாவுக்கு இணையாக அவள் நிறுத்தப்படுகிறாள். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இவளுக்கு கிடைத்த ராஜ சமூகத்திலே 2 காரிய விசேஷமா இருக்குது. ஒன்று, மகிழ்ச்சி. என்ன கிடைக்கிறது? என்ன நீங்கெல்லாம் மகிழ்ச்சியா சொல்ல மாட்டேங்கிறீங்க? ராஜாவுடைய மனைவி ஆயிட்டா அவ வந்து நம்ம வீட்டுல அப்போ சமைக்கிறதுக்கு அரிசி இல்லையே நினைச்சா கவலைப்பட்டுட்டு இருப்பா. இப்ப வந்து ராஜா பக்கத்துல நின்னாலே போதும், ராஜாவுக்கு என்னென்னலாம் உண்டோ அது இந்த ராஜாத்துக்கும் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே அவள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பான தாயே, அன்பான வாலிப மகளே, அன்பான சகோதரி, நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்துக்குள் வரும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற சகல பாரங்களும் தானாக விலகிவிடும். தட் இஸ் a divine secret. அது ஒரு தெய்வீக ரகசியம். ஏன் பாரம் அழுத்துது தெரியுமா? நீங்க ஆண்டோடைய பிரசன்னத்துக்குள்ள வரல, ஆண்டோடைய சமூகத்துக்குள்ள வரல, அவருக்குள் களி கூறவில்லை. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். நீங்கள் வந்து ராஜாவில் களி கூறும் பொழுது உங்கள் பாரம் ஓடிவிடும். சங்கீதம் 45:14ஆம் வசனம். சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அடுத்த வசனம், அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் நுழையும் பொழுது நாம் எப்படி நுழைய வேண்டும் என்று சங்கீதம் 102 வாசியுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ராஜாவுடைய வலது பாரிசத்தில் நிற்கும்படி ஆண்டவர் உங்களை இன்றைக்கு ஏன் தெரியுமா அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? 2 காரியத்தை உங்களுக்கு கொடுக்க. ஒன்று, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் கண்டிராத மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு. 2வது, இதுவரை நீங்கள் பெற்றிராத புகழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி, புகழ்ச்சி. ராஜாவுடைய பிரசன்னத்திலே புலவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? ராஜாவை பாடுவார்கள். சங்கீதம் 45 அப்படித்தான் பாடப்பட்ட ஒரு சங்கீதம். சங்கீதம் 20 கூட ராஜாவுக்காக பாடப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 21 ராஜாவுக்காக பாடப்பட்ட ஒரு சங்கீதம். சங்கீதம் 22 மேசியாவாகிய கிறிஸ்து என்னும் ராஜாவை குறித்து எழுதப்பட்ட சங்கீதம். அப்படி என்றால் புலவர்கள் எல்லாம் பாடுகிறார்கள் என்றால் யாரை பாடுவார்கள்? ராஜாவையும் பாடுவாங்க, கூட நிற்கிற
ராஜாத்தியும் பாடுவார்கள். அப்படித்தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னுடைய கணவருக்கு மனைவியான பிறகு மிகப்பெரிய கூட்டங்களிலே அவரை அழைத்து கொண்டு பேசுவதற்கு போவார்கள். அவர் போய் நின்று பேசும்போது சும்மா பின்னாடி வருவேன். பிரசங்கியார் அவர் தான், ஆனால் அம்மா வாங்க அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்குது? இது எதனால? அவருக்கு கிடைச்ச ஒரு மகிமையில் ஒரு பங்கு நமக்கு. நீங்கள் உங்கள் ராஜாவோடு கூட இருக்கும்போது அவருக்கு கிடைக்கிற புகழ்ச்சியிலே உங்களுக்கும் பங்கை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜ சமூகத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது, ராஜாவுடைய பிரசனத்திலே உங்களுக்கு புகழ்ச்சி இருக்கிறது. அன்றைக்கு நெகேமியா ராஜாவுடைய பிரசனத்திலே மிக துக்கமாய் இருந்தார். ஏனென்றால் ராஜாவுடைய சமூகத்திலே ஒருவரும் துக்கத்தோடு இருக்கக்கூடாது. அவன் அன்றைக்கு துக்கமாய் இருந்தான். ராஜா அதை கண்டுகொண்டான். உன் முகம் துக்கமாய் இருப்பது என்ன? உடனே அவன் திகைத்து போய், ஐயோ ராஜாவுக்கு தெரிந்து விட்டதே என்று அவன் சொல்லுகிறான், என் பிதாக்கள் இருந்த பட்டணம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும் பொழுது நான் எப்படி மகிழ்ச்சியா இருப்பேன் ராஜாவே? நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள், எல்லாரும் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், கோரியோகிராஃபி பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. எங்கேயோ ஒரு ஓரத்துல உட்கார்ந்து உன் வாழ்வின் சோகத்தை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கிறாயா மகளே? உங்க முகம் துக்கமா வாடி போயிருக்கிறதா? ஐயோ இந்த நிந்தை மாறவில்லையே, இந்த அவமானம் மாறவில்லையே, இந்த துக்கம் மாறவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? ராஜாவுடைய பார்வை உன்மேல் விழும். ராஜாவுடைய சமூகத்திலே ஒருவரும் துக்கமாயிருப்பதற்கு ராஜா அனுமதிக்க மாட்டார். நீங்கள் ஒருவேளை இந்த ஆலயத்தின் கடைசி பகுதியிலே ஒருவருக்கும் தெரியாமல் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தால் கூட ராஜாவின் கண்கள் உங்கள் மேல் படும். ராஜாவின் சமூகத்தில் மகிழ்ச்சி, ராஜாவின் சமூகத்தில் புகழ்ச்சி. ராஜா புகழப்படுவது போல நீங்களும் புகழப்பட வேண்டும் என்பதுதான் ராஜாவின் விருப்பம். ராஜா உயர்ந்திருப்பது போல நீங்களும் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் ராஜாவின் விருப்பம். இன்னைக்கு இயேசு ராஜா சிறுமையில் கிடக்கிறவங்களை கரம் தூக்கி அழைக்கிறார். புழுதியில கிடக்கிறவங்களை தூக்கி எடுத்து தன் வலது பாரசத்தில் நிறுத்தி கொள்ள விரும்புகிறார். ஒருவேளை பாவத்தை ஜெயிக்க முடியாமல் வீழ்ந்து கிடக்கிற உங்களுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் கரம் தூக்கி எடுத்து, வா நீ என் மனவாட்டியாக மாறும்படி, என் வலது பாரசத்தில் நிற்கும்படி என் பக்கத்தில் வந்து நில், உனக்கு மகிழ்ச்சியை தருகிறேன், உனக்கு புகழ்ச்சியும் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ராஜாவின் சமூகம், அங்கே பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. இன்றைக்கு நீங்கள் இந்த வளாகத்தை விட்டு போகும் பொழுது நீங்கள் அறியாத ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் கொடுத்து, நீங்கள் வீட்டிற்கு சென்று வரும் நாட்களை நீங்கள் அறியாத புகழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கும்படி ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்காய் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை புகழ்ச்சியாய் வைப்பார், உங்களை கீர்த்தியாய் வைப்பார். நீங்கள் ராஜாவின் வலது பாரசத்தில் நிற்கிற ராஜகுமாரத்தி. இரண்டாவதாக ராஜாவிடத்தில் என்ன இருக்கிறது? வாசியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று, எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற, உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள், உம்முடைய ஊழியக்காரர்களும் பாக்கியவான்கள். ராஜ சமூகத்திலே எப்படி அன்றைக்கு ஷேபா தேசத்து ராஜஸ்திரீ ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு நின்றது போல நாமும் கூட ஆச்சரியப்பட்டு மகிழும்படி இரண்டாவதாய் ஒன்று ராஜ சமூகத்தில் காத்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? ராஜாவின் சத்தம். ராஜ சமூகத்திலே வேறு யாரும் ரொம்ப பேச முடியாது, ராஜா மட்டும்தான் பேசுவார். சில வேளைகளிலே மக்கள் வந்து தங்கள் கோரிக்கைகளை சொல்ல முடியும். ஆனால் எது வல்லமையோடு ராஜ சமூகத்தில் இருக்கும் தெரியுமா? ராஜாவின் சத்தம். ஷேபா தேசத்து ராஜஸ்திரீ சொல்லுகிறாள், உம்முடைய சமூகத்தில் நின்று உம்முடைய ஞானத்தை இரவும் பகலும் கேட்கிற மக்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறாள். ராஜாவுடைய சமூகத்தில் எது தொனிக்கும்? ராஜாவின் சத்தம். உங்கள் வாழ்க்கையில ராஜாவின் சத்தம் கடந்து வருகிறது. அது என்ன சொல்லுகிறது? 2 காரியத்தை உங்களுக்கு செய்கிறது. ஒன்று தயவு. ராஜா பேசினால் ஒன்று தயவு கிடைக்கும், இரண்டாவது ராஜா பேசினால் தண்டனை கிடைக்கும். யாருக்கு தயவு கிடைத்தது? எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. யாருக்கு தண்டனை கிடைத்தது? இன்னொரு பெண், அவளும் ராஜஸ்திரீ தான், வஸ்தி. அவளுக்கு கிடைத்தது தண்டனை. அந்த வார்த்தை, ராஜாவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை யாராலும் மாற்ற முடியாது. வஸ்தி பட்டத்து அரசியா இல்லாதபடி புறக்கணிக்கப்பட்டால் அவளை திரும்ப ராஜா கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா? ராஜாவின் வார்த்தை மாறாதது. ராஜாவின் வார்த்தை மாறாதது.
அவருடைய தயவு மாறாதது, அவருடைய தண்டனையும் மாறாதது. ஆகவேதான் ராஜாவுக்கு நாம் பயந்து ஜீவிக்க வேண்டும். கிருபையை அநேகர் அலட்சியமாய் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். தேவ பிரசனத்தை துச்சமாய் மதிக்கிறார்கள். தேவ பிரசனத்திலே மனம் போல வாழுகிறார். அப்படி அல்ல. அவர் தயை செய்கிற தேவன், அதே நேரத்தில் நீதியாய் தண்டனை அளிக்கிற தேவனுமாய் இருக்கிறார். இந்த கால வேளையிலே எப்படி எஸ்தருக்கு தயை கிடைத்ததோ அதே போல ராஜாவின் சத்தம் உங்களை நோக்கி வருகிறது, உங்களுக்கும் தயை கொடுக்கும்படி. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ராஜாவாகிய தாவீது வயது சென்று விட்டான். பத்சேபாளுக்கும் வயது சென்று விட்டது. அங்கே அதோனியா ராஜா என்று சொல்லி எல்லாரும் அறிவிக்கும் பொழுது அங்கே ஒரே ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமுமாய் சத்தம் கேட்கிறது. உடனே நாத்தான் தீர்க்கதரிசி வந்து பத்சேபாள் இடத்துல சொல்லுகிறான், நீ போய் ராஜாவின் இடத்துல பேசு. ராஜாவுக்கு பிறகு யார் சிங்காசனத்திலே உட்கார வேண்டும் என்று ராஜா அறிவிக்கவில்லை. ஆகவே நீ போய் ராஜாவின் இடத்துல பேசு என்று சொல்லி அவளை அனுப்புகிறான். ராஜா பள்ளி அறையில் படுத்திருக்கிறார், வயது முதிர்ந்தவராய். இவள் பிரவேசித்து ராஜாவே என்று கேட்டவுடன் ராஜா வயதானால் கூட அவர் துணியில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அவள் சொல்லுகிறார், அதோனியா ராஜாவாகி விட்டான் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஆனால் என் குமாரனாகிய சாலமோன் தான் உமக்கு அடுத்து ராஜா என்று ராஜாவை நீர் எனக்கு சொன்னதுண்டே, எனக்கு வாக்கு பண்ணினீரே என்று கேட்கிறாள். சற்று நேரத்தில் நாத்தான் வருகிறான், அவளுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறான். உடனே ராஜா சொல்லுகிறார், அதோனியா அல்ல, சாலமோனே ராஜாவாக வேண்டும். உடனடியாய் தீர்க்கதரிசிக்கு கட்டளை கொடுக்கிறான். உடனடியா தன்னுடைய மந்திரிகளுக்கு கட்டளை கொடுக்கிறான். அடுத்த சில நேரங்களிலேயே சாலமோன் ராஜாவாகி விடுகிறான். இது எப்படி நடந்தது? ராஜாவின் சத்தம் மாறாத சத்தம். ராஜா ஒன்று சொன்னால் அது என்ன சொன்னாரோ அது நடந்துதான் தீரும். சகோதரி, உங்களுக்கு எத்தனையோ ஆண்டுகளாய் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? இந்த காலை வேளையில சந்தேகத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். என் பிள்ளையை குறித்து இப்படி சொன்னாரே, என் கணவரை குறித்து இப்படி சொன்னாரே, என் வாழ்க்கையை குறித்து இப்படி சொன்னாரே, என் ஊழியத்தை குறித்து இப்படி சொன்னாரே, ஒன்றும் நடக்கவில்லை, காலங்கள் முடிந்துவிட்டது, ஒருவேளை தாவீது ராஜா மரித்து விடுவது போல என் நம்பிக்கையும் மரித்து விடுமோ என்று நீங்கள் நம்பிக்கொண்டு நம்பிக்கை இழந்தவர்களாயிருக்கலாம். ஆனால் ராஜாவின் சத்தம் என்ன சொன்னது தெரியுமா? சாலமோனை ராஜாவாக்குங்கள், அவனை சிங்காசனத்தில் அமர வைத்து எல்லாரும் ராஜா வாழ்க என்று சொல்லுங்கள் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கின்றார். அவ்வளவுதான். அந்த ஆணை வந்த அடுத்த நிமிஷத்திலேயே சாலமோனை ராஜாவாக மாற்றிவிட்டார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவின் சத்தம் அதிகாரமுடையது. ராஜாவின் வார்த்தையை ஒருவரும் மாற்ற முடியாது. அது பத்சேபாளுக்கு அன்றைக்கு தயவு செய்து. இன்னொரு இடத்திலே சாலமோன் அரசனான உடனே அங்கே தாவீது ராஜா சொல்கிறான் சாலமோனை பார்த்து, சாலமோனே, நீ இப்பொழுது அரசனாகி விட்டாய், ஆனால் நீ சிலருக்கு சில தண்டனைகளை எல்லாம் கொடுக்க வேண்டும். சிமேயி அவன் இப்படி செய்தான், யோவாப் இப்படி செய்தான், இவர்களை எல்லாம் நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி ஆலோசனை சொல்லிவிட்டான். உடனடியாய் சாலமோன் அரசன் ஆன உடனே யார் யார் எதிரிகளாய் இருந்தனோ அவர்களை கொன்று போடு என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறான். எல்லாவற்றுக்கும் நான் ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. அவரை கொன்று போடு என்று சொல்கிறான். தண்டனை. உடனடியாய் அவன் அருகில் இருக்கிற சேவர்கள் போய் ஒரே வெட்டில் அவனை கொன்று விடுகிறார்கள். எத்தனையோ எதிரிகளை கண்டு நீங்கள் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள எதிரிகள், குடி என்ற எதிரி, விபச்சார பாவம் என்ற எதிரி, குடும்பத்துக்குள் புகுந்து அலைக்கழிக்கிற சண்டை என்ற எதிரி, இது போன்ற பல எதிரிகளை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். என் அன்பான சகோதரியே, உங்களுக்கு விரோதமாய் வருகிற எதிரிகளுக்கு தண்டனை கொடுக்கும்படி ராஜாவின் சத்தம் இந்த காலை வேளையில கடந்து வந்து கொண்டிருக்கின்றது. அது எப்பேற்பட்ட விரோதியா இருந்தாலும் பரவாயில்லை, ராஜாவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு சத்தம் போதும், அது உங்களுக்கு தயை செய்யும், உங்கள் எதிரிக்கு தண்டனை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு அன்பான ஊழியரும் அவரோடு கூட ஊழியத்தில் இருக்கிறவர்கள் ஒரு இடத்திற்கு ஊழியம் செய்யும்படி கடந்து சென்றார்கள். வாலிப பிள்ளைகள் லீவு நாட்களிலே உற்சாகத்தோடு போய் ஆண்டவருக்கு வேலை செய்வோம் என்று கடந்து சென்றார்களாம். அப்பொழுது அந்த கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருக்கிற மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த பிள்ளைகளின் தலை மயிரை பிடித்து இழுத்து அவர்கள் ஊர் வாசலில் இருக்கிற விக்கிரகங்களுக்கு முன்பதாக நீ மண்டிட்டு இதை கும்பிடு என்று பலவந்தப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் ஓ என்று சத்தமிட்டு
நாங்கள் எங்களுக்கு கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் இதை செய்ய மாட்டோம் என்று சொல் அந்த பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தி ஊரை விட்டு ஓடுங்கள் என்று துரத்தி இருக்கிறார்கள். நடந்து 10 நாள் எந்த மனிதன் இந்த பிள்ளைகளை பிடித்து நீ இதற்கு முன்பதாக வணங்கு என்று சொன்னானோ, பயங்கரமான ஒரு கார் விபத்திலே சரீரத்தின் ஒரு பகுதி கூட கண்டுபிடிக்கப்பட முடியாதபடிக்கு அவன் அழிந்து போனான். இது ஒருவேளை நமக்கு ஆண்டவர் நீதி செய்தார் என்று ஒருவேளை நினைத்தாலும் கூட, இதை நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. பத்சேபாள் என்ற ராஜஸ்திரீ ராஜாவுடைய சமூகத்திலே போய் நின்ற பொழுது ராஜாவின் சத்தம் வந்தது, அவளுக்கு தயவு வந்தது. எஸ்தர் என்ற ராஜஸ்திரீ ராஜாவின் சமூகத்திலே போய் நின்ற பொழுது ராஜாவின் சத்தம் வந்தது, அவளுக்கு தயவு வந்தது. ஏரோதின் குமாரத்தின் நடனம் பண்ணி அவனை மகிழ்வித்த போது ராஜாவின் சத்தம் வந்தது. என்ன வந்தது? உனக்கு என்ன வேண்டும்? அவள் ஒருவேளை கேட்டது தவறாய் கேட்டாள், ஆனால் ராஜா அவள் கேட்டதை அவளுக்கு கொடுத்தான். ராஜாவின் சத்தம் வல்லமையுள்ளது. இயேசு ராஜாவின் சத்தம் வல்லமையுள்ளது. இயேசு ராஜாவின் சத்தம் உங்களுக்கு தயவு செய்யக்கூடியது. இயேசு ராஜாவின் சத்தம் எதிரிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியது. நீங்கள் சும்மா அவருடைய சமூகத்தில் நின்று அவர் சத்தத்தை மட்டும் கேட்டு பழகுங்க. நீங்க பேசாதீங்க. வலது பாரசத்தில் நின்று ராஜா என்ன சொல்லுகிறார், ராஜாவின் வாக்கிலே என்ன திவ்ய வாக்கு பிறக்கிறது, அவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுவிட்டு எஸ்தரை போல நீங்கள் ராஜாவுக்கு சொல்லுகிற வேண்டுதல்களுக்கு கூட ராஜா பதில் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது பாரிசத்தில் நிற்கிற ராஜாத்தியே, உனக்கு ராஜாவின் சமூகம் ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ராஜாவின் சத்தமும் ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, இந்த ராஜ சமூகத்திலே என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ராஜாவின் சந்தோஷம் இருக்கிறது. அங்கே இவள் ராஜாவை பார்த்து கொண்டே இருக்கிறாள். தயவுள்ள வார்த்தைகளை பேசுகிறான், தண்டனையுள்ள வார்த்தைகளை பேசுகிறான். திடீரென்று ராஜாவின் முகமெல்லாம் சந்தோஷப்படுகிறது. இந்த சந்தோஷத்திற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், சங்கீதம் 45 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 45 6 7 வாசியுங்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தேவனே, நீ நீதியை விரும்பி எதை வெறுக்கிறீர்? எதை வெறுக்கிறீர்? ராஜா எதை விரும்புகிறார்? உங்கள் ராஜா எதை விரும்புகிறார்? எதை வெறுக்கிறார்? எது அக்கிரமம்? பாவமெல்லாம் அக்கிரமம். இன்னொரு இடத்திலே சொல்கிறது, அக்கிரமம் மிகுதியாவதான அன்பு தணிந்து போகும். ஆகவே அன்பில்லாத செய்கைகள் எல்லாம் அக்கிரமம், பாவம் எல்லாம் அக்கிரமம். ஆண்டவர் நீதியை விரும்புகிறாராம், அக்கிரமத்தை வெறுக்கிறாராம். ராஜாத்தியாகிய நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலும் விசுவாசிகளுக்கு மத்தியிலும் அநீதி பெருகி போய் கிடக்கிறது. ஐயோ, சொல்ல முடியாத அநீதி. எவ்வளவு கிறிஸ்தவர்கள் கொடுமையாய் வட்டி வாங்குகிறார்கள் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? என்னவோ தெரியாது. வட்டி, கொடுமையான வட்டி ஏழைகளிடத்தில். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜனத்தில் ஒருவன் சிறுமைப்படும் பொழுது நீ அவனுக்கு உதாரத்துவமாய் கொடு என்றுதான் சொல்லுகிறார், வட்டி வாங்க என்று சொல்லவில்லை. எத்தனை கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் தெரியுமா? மனதார பொய். சிஸ்டர், நீங்க ஏன் இதை செய்யல? அதுவா, அதனால நான் இதை செய்யல. ஆனா அவங்க சொல்றது உண்மையே கிடையாது. சரளமாய் வருகிற பொய். எத்தனை பேர் மனதிலே கசப்பை வைத்துக் கொண்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிறார்கள் தெரியுமா? அநீதி. எத்தனை பேர் வாயில தூஷண வார்த்தைகளை பேசிவிட்டு ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் தெரியுமா? அநீதி. ஏன் வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லை? வேதம் சொல்லுகிறது, நீ நீதியை விரும்புகிறீர், நீ அக்கிரமத்தை வெறுக்கிறீர். உங்களுக்கு பாவத்தை பார்த்தா ஒரு கோபம் வரணும். தேசத்தில் உள்ள அருவருப்புகளை பார்த்தால் கோபம் வரணும். இங்கே விசுவாசி அங்கே அவிசுவாசி என்ற நாடகம் எல்லாம் நாம் ஆடக்கூடாது. ஆண்டவர் நீதி உள்ள ஒரு தேவன், அவர் நீதியை விரும்புகிறவர். எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் நீதியின் பக்கத்திலே நிற்க வேண்டும், அநீதியின் பக்கத்திலே நிற்கக்கூடாது, அக்கிரமத்தின் பக்கத்திலே நிற்கக்கூடாது. அக்கிரமம் செய்ய அநேகர் சேர்ந்தாலும் அவர்களோடு நாம் சேர்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவங்கெல்லாம் பொய் சொல்லலாம், நீங்க பொய் சொல்லக்கூடாது. அவங்கெல்லாம் கள்ள கையெழுத்து போடலாம், நீங்க போடக்கூடாது. அவங்கெல்லாம் தப்பாக பணம் வாங்கலாம், நீங்க வாங்கக்கூடாது. ஏனெனில் நீங்கள் நீதியின் ஜனங்கள்.
உங்கள் ராஜா நீதியை விரும்புகிறவர், அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். இங்கே ஒரு வேஷம், அங்கே ஒரு வேஷம், இங்கே ஒரு நாடகம். நோ, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. இந்த ராஜஸ்திரீ வலது பாரசத்தில் என்று பார்க்கிறாள். ராஜா எதற்கெடுத்தாலும் நீதிதான் செய்கிறான். சாலமோனிடத்தில் 2 பெண்கள் வந்தார்கள். ஒருத்தி சொன்னாள், ஐயா, செத்து போனது அவள் பிள்ளை, உயிரோடு இருக்குது என் பிள்ளை. அவள் சொல்லுகிறாள், செத்து போனது அவள் பிள்ளை, உயிரோடு இருக்குது என். 2ம் அநீதி. யார் உண்மையை சொல்றாங்கன்னு தெரியல. ஒருத்தி கண்டிப்பா உண்மையை சொல்லுவா, இன்னொருத்தி அநீதி. சாலமோன் பார்த்தான். தேவன் தந்த ஞானம் விளங்கியது. நீங்க நீதியா நடக்கணுமா, யூ நீட் காட்ஸ் இன்டர்வென்ஷன். ஆவியானவர் உங்களோடு கூட இருந்தாதான் இது அநீதி என்று உங்களை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவரை அசட்டை பண்ணிட்டு ஒரு நாளை துவங்குனீங்கன்னா எது நீதி எது அநீதி என்றே தெரியாது. சாலமோன் சொன்னார், பிள்ளையை வெட்டி போடுங்கள் என்று சொல்கிறார். தேவ ஞானம். பிள்ளையை உண்மையாய் பெற்றவளுடைய வயிறு எரிந்து, ஐயா வேண்டாம், பிள்ளையை வெட்டாதீங்க ஐயா, அவள்கிட்டயே கொடுத்துருங்க, என் பிள்ளை உயிரோடு இருக்கட்டும். அங்கே நீதி விளங்கியது. நம்முடைய ராஜாவும் அப்படித்தான். அவருடைய கண்கள் நீதியை உற்று பார்க்கும். அவருடைய கண்கள் அக்கிரமத்தை உற்று பார்த்து அதை அருவருக்கும். உன் வாழ்க்கையில் அக்கிரமம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் அநியாயம் இருக்கிறதா? கர்த்தருடைய பந்திக்கு வரும்பொழுது ஆண்டவர் உணர்த்துகிறாரா இது தவறு என்று? தேவையற்ற உங்கள் பணங்களை விரயமாய் செலவழிக்கிறீர்களா? ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் கணக்கு கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் காணிக்கை காசுகளை வாங்கி அது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நான் ஒவ்வொரு பணத்தை செலவழிக்கும் பொழுது பயத்தோடு செலவழிப்பேன். ஆண்டவரே, இது காணிக்கையில் வந்த பணம். என் பிள்ளைகள் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணும்போது சொல்லுவேன், மகனே இது காணிக்கை பணம், நீ வீணாக்க கூடாது என்று சொல்லுவேன். இன்னைக்கு இந்த பயம் இருக்கதா? ஊழியர்களாக எங்களுக்கு மட்டுமில்லை, விசுவாசிகளை உங்களுக்கும் கூட தான். எவ்வளோ மொத்தமா தூக்கி குப்பையில் போடுறீங்கல்ல மனதார. எவ்வளோ பேர் ரோட்டில் பிச்சை வாங்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நேற்று மதியான கூட்டத்திற்கு வரும்பொழுது ஒரு மனுஷன் வீதியிலே ஒரு குப்பை தொட்டியில் இருக்கிற எச்சில் இலையிலிருந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்து சாப்பிட்டு கொண்டு தான். அதை பார்த்து என் உள்ளம் உடைந்து போனது. ஆண்டவரே, எங்களுக்கு திருப்தியான சாப்பாடு இருக்கிறது, இங்கே ஒருவன் ஒரு நாயை போல குப்பை தொட்டிலிருந்து எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். விசுவாசிகளாகிய உங்கள் வீட்டில் எவ்வளவு பொருட்கள் வீணாக கிடக்கிறது. இந்த கூட்டம் முடிந்து போன உடனே எல்லாத்தையும் மூட்டை கட்டுங்க. யாருக்கு கொண்டு கொடுக்கணுமோ கொண்டு கொடுங்கள். நான் கிறிஸ்மஸ் காலங்கள் வரும் பொழுது அநேக ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்வதுண்டு. இதை பெருமைக்காய் சொல்லவில்லை, அது ஒரு பகுதி. மற்ற பகுதி, எங்கள் ஜெபக்குழுவில் எல்லா பெண்களிடத்திலும் நான் கேட்பேன், நீங்கள் பயன்படுத்தாத ஆடைகள் இருந்தால் கொடுங்கள். ஏனெனில் எனக்கு எத்தனையோ ஏழைகள் தெரியும், அவர்களுக்கு நாங்கள் கொண்டு கொடுக்க வேண்டும். ஒருத்தர் ஒரு முறை கேட்டாங்க, நீங்கள் போய் இப்படியெல்லாம் கேட்குறீங்களே நல்லா இருக்குதா என்று. நான் சொன்னேன், பரவாயில்லை, ஒரு ஏழை மகிழும்படி நான் இன்னொரு ஐஸ்வர்யவான இடத்துல கையேந்துவதற்கு நான் வெட்கப்பட போவதில்லை என்று சொன்னேன். நமக்கு கீழாக இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு நீதி செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நீதியுள்ள தேவன். ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நீதியுள்ள தேவன். உங்களுக்கு கீழாக இருக்கிறவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நீதியுள்ள தேவன். சாலமோன் நீதியை செய்தான். சாலமோன் நீதியை செய்தான். அவனுடைய ராஜாங்கம் நிலை பெற்றது. ராஜாவின் சந்தோஷம் எது? நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆகவே இந்த ரெண்டையும் செய்யறதுனால அவர் மேல ஆண்டவர் ஒன்றை ஊற்றுகிறாராம். என்ன எழுதியிருக்கிறது? 7வது வசனத்தை வாசியுங்கள். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆனந்த தைலம் அபிஷேகம் வேணும்னு எல்லாருக்கும் ஆசை. உள்ள அநீதி, ஆனந்த தைலம் எப்படி வரும்? இன்னைக்கு அநீதி எல்லாம் புறம்பே தள்ளிட்டு, அக்கிரமத்தை எல்லாம் புறம்பே தள்ளிட்டு, நீதியை விரும்பி நீங்க எல்லாரும் ஒரு ஆனந்த தைலத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. ராஜாத்தை பார்க்கிறாள். ஐயோ, இந்த ராஜாவின் மேல் இந்த ஆனந்த தைலம் எப்படி இருக்குது? ஒரு நீதி செஞ்ச உடனே அவருக்கு சந்தோஷம். ராஜாவுக்கு நீதியை செய்தவுடன் சந்தோஷம், அக்கிரமத்தை தேசத்தை விட்டு அழித்தவுடன் சந்தோஷம். இவளும் பார்க்கிறாள், ராஜாவை போலவே நானும் மாற வேண்டும், நானும் நீதி செய்ய வேண்டும், நானும் அநீதியை வெறுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் இயேசு நம்மை அழைத்தார். அதனால ஒரு பெரிய பிளஸிங் என்ன? தேவன் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்றைக்கு நமக்கு கூட அந்த அபிஷேகம் காத்து கொண்டிருக்கிறது. ராஜாவின் சந்தோஷம் எதில் இருக்கிறது? நீதியை செய்வதிலும் அக்கிரமத்தை வெறுப்பதிலும். ஒரு ராஜா, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய சிலுவையின் மேல்
இயேசு யூதர்களின் ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த அடையாள சின்னம் போட்டப்பட்ட பிறகு அவர் என்ன செய்தார்? 7 வார்த்தைகளை பேசினார். வாழ்க்கையில் மறக்க முடியாத வார்த்தைகள். இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ உலகத்திலும் எல்லாரும் அந்த வார்த்தையை தியானிக்கிறார்கள். கடைசியாய் ஒரு வார்த்தை பேசினார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அது எதை வெளிப்படுத்துகிறது? அந்த மனுஷன் துன்மார்க்கன், அவன் வாழ்க்கையில் இருந்த அக்கிரமத்தை வெறுத்து ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது ராஜா அந்த கடைசி நேரத்தில் கூட அவனுக்கு நீதி செய்த ராஜா. ஹல்லேலூயா! அவன் நீதி செய்கிற ராஜா, தன்னை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு நீதி செய்கிறவர். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து தயை செய்யாதிருப்பாரோ சீக்கிரத்திலே தயை செய்வார். இந்த ராஜா சீக்கிரத்திலே உங்களுக்கு நீதி செய்கிற ராஜா. ரோமர் 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தர் சீக்கிரமாய் நீதியோடே தம்முடைய கிரியைகளை நிறைவேற்றுவார். நீதியுள்ள உலகம், அந்த நீதியுள்ள ராஜா என்ன தெரியுமா செய்வாரா? சீக்கிரமாய் நீதி செய்வார். ஹல்லேலூயா! அவர் சீக்கிரமாய் நீதி செய்கிற தேவன். அந்த கள்ளன் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சா ஒருவேளை உயிர் போயிடும். ஆண்டவர் பார்த்தார், இந்த 5 நிமிடத்துக்குள் அவனுக்கு நீதி செய்ய வேண்டும் என்று நீதி செய்தார். நீதியின் ராஜா. ஹல்லேலூயா! அவன் நீதியின் ராஜா. உங்களுக்கு இந்த ஆண்டு சீக்கிரத்திலே நீதி செய்வார். உங்களுக்கு சீக்கிரத்திலே தயை செய்வார். உங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவார். ஏனெனில் நீங்கள் அவருடைய வலது பாரசத்தில் நிற்கிறீர்கள். 4ஆவதாக இந்த ராஜாவிடத்தில் இவள் காண்கிற ஒரு காரியம், ராஜாவின் சிங்காசனம். முதலாவது என்ன சொன்னேன்? ராஜாவின் சமூகத்தில் என்ன இருக்கிறது? மகிழ்ச்சி இருக்கிறது, புகழ்ச்சி இருக்கிறது. 2வது என்ன சொன்னேன்? ராஜாவின் சத்தம், அந்த சத்தத்தில் என்ன இருக்கிறது? தயவு இருக்கிறது, தண்டனை இருக்கிறது. 3வது என்ன சொன்னேன்? ராஜாவின் சந்தோஷம். எதில் சந்தோஷம்? நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பதில். 4ஆவதாக ராஜாவின் சிங்காசனம். வாசியுங்கள், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8-9 வாசியுங்கள். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. தேவனே, உம்முடைய சிங்காசனம் எப்பொழுது ஒன்றது? என்றென்றைக்கும் உள்ளது. தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் 3 காரியத்தை வாக்கு பண்ணினார். அதில் ஒன்று, உன் சிங்காசனத்துல உன் சந்ததியை உட்கார வைப்பேன். என்னை பார்த்து சொல்லுங்கள், என்ன சொன்னாரு? சொன்னாரா? எவ்வளோ டவுட்ஃபுல்லா பாக்குறீங்க. சொன்னார்ல, உன் சிங்காசனத்துல உன் சந்ததி என்றென்றைக்கு இருக்கும். அது ஒன் ஆஃப் த ப்ராமிசஸ். சரி, செய்தாரா ஆண்டவர்? நீங்க ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் புஸ்தகத்தெல்லாம் வாசித்தா தாவீதுக்கு அடுத்து சாலமோன், சாலமோனுக்கு அடுத்து யெரொபெயாம், ரெகொபெயாம் என்று வரிசையாய் வருகிறது. எது வரைக்கும்? இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும். ஹல்லேலூயா! கடைசி ராஜா யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆளுகை மாறாத ஆளுகை. வேதம் சொல்லுகிறது, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. எப்படிப்பட்ட சிங்காசனம்? அது நித்திய சிங்காசனம். அதுல யார் உட்கார முடியும்? நீங்கள் உட்காருவீர்கள். உங்களை அடுத்து உங்கள் பிள்ளைகள் உட்காருவார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், அவர்களுக்கு பிள்ளைகள், அவர்களுக்கு பிள்ளைகள். ஒரு நாள் ஆண்டவர் வினோதமான ஜெபம் செய்ய சொன்னார். சொன்னாரு, ஆண்டவரே, உங்க வருகை மட்டும் இருக்கிற என் சந்ததி, அதாவது என் பிள்ளைகள் இப்பதான் சின்ன பிள்ளைங்க தான், அவங்க பிள்ளைகள் தெரியல, கர்த்தர் வருகை தாமதித்தார், அவங்க பிள்ளைகள் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. ஐயா, இது வினோதமா இருக்குது. இவனுக்கே இன்னும் 12 வயசு தான் ஆகிட்டு இருக்குது, நீ அதுக்குள்ள அவன் பேர மேத்திகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லு. ஜெபம் பண்ணு என்றார். உங்க வருகை மட்டும் இருக்கிற என் சந்ததியில ஒரே ஒரு துன்மார்க்கன் கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஜெபம் பண்ணி வச்சேன். ஏன்னா அவருடைய சிங்காசனம் நீதியின் சிங்காசனம், என்றென்றைக்கும் உள்ள ஒரு சிங்காசனம். ஹல்லேலூயா! சாலமோன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவனுடைய தாய் வருகிறாள், பத்சேபாள். உடனே எழும்பி நின்று தாயை வணங்கி அவன் சிங்காசனத்துல ரைட் சைடுல அம்மாவுக்கு இடம் கொடுக்கிறான். தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னா, உன் சந்ததி உன்னோடு கூட சிங்காசனத்தில் இருக்கும். ஆண்டவர் இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இப்படி சொல்லுகிறார், என் பிதாவின் சிங்காசனத்தில் நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட உட்காருவீர்கள் என்று சீஷர்களை பார்த்து சொன்னார். எங்க உட்காருவோமா? பிதாவுடைய சிங்காசனத்துல நீங்க எல்லாம் என் கூட என்ன செய்வீங்க? உட்காருவீங்க. வீட்டில் நமக்கு உட்கார்றது கூட சேர் இல்லைனா கூட பரவாயில்ல, பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! சீஷர்களை பார்த்துச்சுன்னா, நீங்க தான் என் கூட சிங்காசனத்தில் உட்காருவீங்க. சீஷர்களுக்கு ஆச்சரியம், பூமியிலே இவர் பின்னாடி சுத்தும் போது ஒன்றும் கிடைக்கல, பரலோகத்திலையா? இந்த ராஜாவுடைய சிங்காசனம் நித்திய சிங்காசனம். ஹல்லேலூயா! அவர் ஆளுகை செய்கிற ராஜா.
உங்களை ஏன் அழைத்தார்? நித்திய வாழ்க்கைக்கு. ஏன் இந்த கஷ்டம்? பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு. ஏன் இந்த உபத்திரவம்? பரலோகத்துல போய் சேர்றதுக்கு. இந்த ராஜா உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. நித்திய சிங்காசனம். இயேசுக்கா கஷ்டப்படுறீங்களா? ஒண்ணு நினைச்சுக்கோங்க, இங்க கஷ்டம், அங்க நித்தியத்துல எனக்கு சிங்காசனம் இருக்குது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று வேதம் சொல்லுது. எப்படியா? தமக்கு முன்னாடி சந்தோஷம், இங்க அவமானம். சிலுவை, ஆனா அங்க சிங்காசனம். அழகான ஒரு வார்த்தை. இந்த பூமியில உனக்கு அவமானம் தான். இந்த பூமியில நீங்கள் ஓடுகிற பாதைகளுக்கு அவமானம் நிந்தை நிறைந்த ஒரு பாதை தான். ஆனால் அங்கே என்ன இருக்கிறது? என்ன இருக்குது? உங்களை யாராவது ரொம்ப அசிங்கமா திட்டினாங்களா? காதல கூட கேட்க முடியாத அளவுக்கு சொல்லுங்க, ஆண்டவரே புகழ்ச்சி அங்க இருக்குது ஆண்டவரே, மகிழ்ச்சி அங்க இருக்குது ஆண்டவரே. இங்க காலில் போட்டு மிதிக்கிறாங்க, ஆனா அங்க எனக்கு சிங்காசனம் இருக்குது ஆண்டவரே. நித்தியமான சிங்காசனம், நித்தியமான ஆசீர்வாதம். உங்களை கரம் பிடித்து வலது பாரசல் நிற்க வைக்கிறவர் இந்த பூமியில மட்டுமல்ல, பரலோகத்திலும் உங்களை வலது பாரசத்தில் உட்கார வைக்கிற நித்திய ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த சிங்காசனம் எப்படிப்பட்ட சிங்காசனமா? அது சத்தியமான சிங்காசனம். ஏன்னா அங்க பொய்க்கு இடமே கிடையாது. ஒரு வசனத்தை வாசியுங்கள், எஸ்தர் 8:10 வாசியுங்கள். அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. ராஜா ஒரு சட்டம் போடுறார், அது உண்மையா நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டார். எஸ்தர் அந்த சட்டத்தை அவள் செயல்படுத்துகிறாள். என்ன எழுதுகிறாள்? சட்டத்தையே மாற்றி எழுதி வேகமான அஞ்சற்காரர் கையில கொடுக்கிறாள். ராஜாவின் வார்த்தை, ராஜாவின் ஆணை, செயல்படும் வேலைக்காரர்கள் வேகமாய் போகிறார்கள். சட்டம் மாறுது, சத்தியமாய் மாறுது, வார்த்தை சத்தியமா. இங்கும் கூட அப்படித்தான். இயேசு ராஜா ஒரு வார்த்தையை சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையின்படி செய்யும் தூதர்கள் என்று. நல்லா கவனிங்க, இந்த சத்தியமான இந்த சிங்காசனத்திலிருந்து வர்ற வார்த்தையை நீங்க கையில் எடுத்து அதை நீங்க பேசும் பொழுது உங்க வார்த்தையை நிறைவேற்றுகிற தூதர்கள் வேகமா போய் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார்களாம். ஹல்லேலூயா. என்ன நோக்கத்தோடு ராஜா அந்த சட்டத்தை அந்த சத்தியத்தை சொன்னாரோ அந்த நோக்கம் நிறைவேறியே தீரும், அது மாறவே மாறாது. ராஜாவின் சட்டத்தை மாற்ற ஒருவராலும் கூடாது. எசபேல் என்ற ஒரு ராஜாத்தி இருந்தாள், துன்மார்க்க ஸ்திரீ. ஆகா வந்து சோர்வோடு உட்கார்ந்து இருக்கிறான். இவள் கேட்கிறான், என்ன இது, நீர் ராஜாவாயிச்சுதே, ஏன் இப்படி சோர்வோடு இருக்கிற? அவன் சொல்லுகிறான், அங்கே ஒரு திராட்சை கொலை, அங்கே ஒரு தோட்டம் இருக்கிறது, அது எனக்கு வேண்டும் கீரை தோட்டமாய் மாற்றுவதற்கு. இவள் சொல்ல, இதுக்கு போயா நீர் வந்து இவ்வளவு சோகமா உட்கார்ந்து இருக்கிறீர், நான் அதை உமக்கு தாரேன் அப்படின்னு ராஜாவின் முத்திரையை வாங்கி ராஜாவின் பேர்ல சட்டத்தை எழுதி அங்கே அவனை கொல்லும்படி ஆட்களை அனுப்புகிறாள். அது நடந்துச்சா நடக்கலையா? கொன்றார்களா கொல்லவில்லையா? அந்த வார்த்தை அநீதியாய் அந்த காரியத்தை நிறைவேற்றா நிறைவேறலையா? ஒரு அநீதியான வார்த்தையே நிறைவேறும் என்றால் சத்தியமான சிங்காசனத்திலிருந்து வருகிற வார்த்தை உங்களுக்கு நிறைவேறுமா நிறைவேறாதா? ஹல்லேலூயா. அது ஒரு நித்தியமான சிங்காசனம், சத்தியமாய் உங்களுக்கு நேராக வார்த்தையை அனுப்புகிற ஒரு சிங்காசனம். ராஜா உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறான், வாயிலிருந்து சட்டம் வருகிறது. அவன் சொல்லுகிறான், எனக்கு பிறகு மகன், அவனுக்கு பிறகு அவனுடைய மகன், அவனுக்கு பிறகு அவனுடைய மகன். இயேசு ராஜா உங்களை நித்தியமான வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். உங்களை வலது பார்சத்தில் நிற்க வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வந்திருக்க ராஜாத்தி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார். திருமணம் முடிஞ்சிட்டு போகும்பொழுது வரும்போது தனியா வருவீங்க, போகும்போது என்ன செய்வீங்க? என்ன சந்தோஷமா சொல்றாங்க பாருங்க. அப்படி இந்த கையை தூக்கி அந்த கைக்குள்ள போட்டுக்கிட்டு அப்படிதான் அனுப்புவாங்க. இல்லை நான் கையெல்லாம் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா யாருன்னா விட்டாங்க அவங்கள? ஃபோட்டோகிராஃபர் விட மாட்டார். இல்லை யார் விட்டாலும் விடலைனாலும் ஃபோட்டோகிராஃபர் விட மாட்டார், வீடியோகிராஃபர் விட மாட்டார். கையை போட்டுக்கோங்க, கையை பிடிச்சிக்கோங்க. ஏன்? இனிமே இந்த இணைப்பு பிரிக்க முடியாத இணைப்பு. ஹல்லேலூயா. இனிமேல் இந்த பந்தம் மாறாத பந்தம். ஹல்லேலூயா. இந்த முகாம் முடித்து போகிற ராஜரீக பெண்களே, உங்களை ராஜா இப்பொழுது அழைக்கிறார். எங்கே அழைக்கிறார்? வா, என் வலது பாரசத்தில் வந்து நில்.
என்னோடு கூட சரி சமமாய் உன்னை நான் வைக்க போகிறேன். நீ சிறுமையிலிருந்து வந்திருக்கலாம், பரவாயில்லை. எளிமையான வாழ்க்கையிலிருந்து வந்திருக்கலாம், பரவாயில்லை. தரித்திர வாழ்க்கையிலிருந்து வந்திருக்கலாம், பரவாயில்லை. ஈனமான இடத்திலிருந்து வந்திருக்கலாம், பரவாயில்லை. நீ வா, உன்னை ராஜாத்தியாய் மாற்ற போகிறேன். என் சமூகம் உனக்காக காத்திருக்கிறது. என் சத்தம் உனக்காக காத்திருக்கிறது. சந்தோஷம் உனக்காக காத்திருக்கிறது. என்னுடைய சிங்காசனம் கூட உனக்காக காத்திருக்கிறது. ஒரு இடத்துல நாம் வாசிக்கிறோம், சாலமோன் சொல்லுகிறான், மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே என்று சொல்லுகிறான். ராஜாவுக்கு சத்தியத்தை பேசுவது மட்டும் சந்தோஷம் அல்ல, இந்த ராஜாத்தியை பார்த்தாலுமே சந்தோஷம். உங்க வீட்டையாவுக்கு தான் உங்களை பார்த்தா கசப்பா இருக்குது. பரலோக ராஜாவுக்கு அப்படி இல்லைங்க. அவர் பார்த்து பார்த்து ரசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. 3 வருஷத்துல திருமண உறவுகள் அநேருக்கு புளிச்சு போயிருது, அப்படிதானே? அவரை பார்த்தாலே கோபம் வருது. அவருக்கு உங்களை பார்த்தா சீறி விழணும் போல இருக்குது. ஐயோ, உடைக்கப்பட்ட குடும்பங்கள் எத்தனை. ஆனால் இந்த ராஜா உங்களை பார்த்து சொல்லுகிறார், மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீர் எவ்வளவு ரூபவதி. நீங்க அவரை பார்த்து ரசிக்க, அவர் உங்களை பார்த்து ரசிக்க, நீங்கள் அவரில் அன்பு கூற, அவர் உங்களில் அன்பு கூற, ராஜா உங்களை அணைத்து கொண்டு உங்களை முத்தமிட்டு என் பிரியமே என்று உங்களை அழைத்து உங்கள் சிரசிலே கிரீடத்தை வைத்து, வேதம் அப்படித்தான் சொல்லுது. அகாஸ்வேரு ராஜா என்ன செய்தானா, அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எஸ்தர் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ஹல்லேலூயா. ஏற்கனவே அங்க ஒரு அம்மா இருந்தா, இப்ப அந்த இடத்தை தள்ளிட்டு ஆண்டவர் இவளை கொண்டாந்து வச்சுட்டார். எத்தனையோ பேர் கிருபை இழந்து போயிட்டாங்க, ஆனா உங்களை கொண்டாந்து ஆண்டவர் அந்த இடத்துல வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவர் உன் ஆண்டவர், அவரை பணிந்துகொள் என்று சங்கீதம் 45 எழுதியிருக்கிறது. அவர் உன் ஆண்டவர். சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் அவள் மேல் அன்பு வைத்தான். அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயை. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சு போகும்போது என்ன தந்து அனுப்ப போறாரு? அதிக தயை, அப்புறம் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை பட்டத்து ஸ்திரீயாக்கினாள். ராயல் உமன். நீங்க பட்டத்து ஸ்திரீ, அது தெரியுமா? ஐயோ, கன்னத்துல சுருக்கெல்லாம் விழுந்துருச்சு, நான் போய் பட்டத்து ஸ்திரீயா? ஆமா, நீங்க தான் பட்டத்து ஸ்திரீ. பல்லு கூட ஒழுங்கா இல்லை, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்குது. என்னவா ஆண்டவர் பட்டத்து ஸ்திரீ? ஆமா, நீ தான் பட்டத்து ஸ்திரீ. முடியெல்லாம் கொட்டி போச்சு, நீங்க தான் பட்டத்து ஸ்திரீ. பேசுராஜா அழகை பார்க்கவில்லை, அவர் உன்னை அன்பு கூர்ந்ததினாலே, உன்னை நேசித்ததினாலே, God is giving you a high position. உயர்ந்த ஒரு இடம். அது என்ன தெரியுமா? அவர் பக்கத்துல. இங்க இருந்து போகும்போது அவர் கூடயே போவீங்க, வீட்டுக்கு போகும்போது அவர் கூடயே போவீங்க, உட்காரும் போது அவர் கூட உட்கார போறீங்க, எழும்பும் போது அவர் கூட எழும்ப போறீங்க, படுக்கும் பொழுது அந்த ராஜாவின் பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விழிக்கும் போது அவர் சாயலால் திருப்தி ஆவீர்கள். ஹல்லேலூயா. ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும், இவள் வஸ்தியை கொஞ்சம் நினைக்கணும். கிருபை இழந்து போனாள், நான் இழந்து போய்விடக்கூடாது. மகிமை இழந்து போனாள், நான் இழந்து போய்விடக்கூடாது. தன் ஸ்தானத்தை இழந்து போனாள், நான் இழந்து போய்விடக்கூடாது. ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை உள்ளத்தின் ஆழத்துன்னு சொல்லுகிறேன், ஒரு நாள் கிருபை இழந்து போயிடாதீங்க. ஊழியம் எவ்வளவுக்கு மேல வளர ஊழியத்தில் நீங்கள் பிஸியாக மாற be in God's presence more and more. ஊழியம் பெருசாகிற அளவுக்கு நீங்க தேவ பிரசன்னத்தில் அதிகமா உட்காரணும். அதுதான் ரகசியம், வேறு ரகசியம் இல்லை. ராஜாவுடைய சமூகம், ராஜாவின் சத்தம், ராஜாவின் சந்தோஷம், ராஜாவின் சிங்காசனம், இவை அவ்வளவும் இந்த ராஜாத்தியாகிய வலது பாரசத்தில் நிற்கிறவளுக்கு கிடைத்தது போல உங்களுக்கும் இன்றைக்கு தந்து அனுப்ப போகிறார். அவர் சத்தத்தை கேட்டு நீங்களும் அந்த சத்தத்தை செயல்படுத்தலாம், நீங்களும் சட்டத்தை எழுதலாம். குடும்பத்துல குழப்பம் வருதா, நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமத்துல இது நடக்கக்கூடாது, நான் சொல்றதா நடக்கணும். வீட்டுல இயேசுவின் நாமத்துல சண்டையின் ஆவி வரக்கூடாது, சந்தோஷம் வரணும். இயேசுவின் நாமத்துல குறைவுகளை அகற்றுகிற நிறைவுகள் வரணும். இயேசுவின் நாமத்துல என் பிள்ளைகள் உயர்ந்த நிலைமையை அடைவார்கள், அவர்கள் குறைவாக மாற மாட்டார்கள். இப்படி நீங்கள் ராஜாத்தியா சிங்காசனத்தில் இருக்கிறதுனால நீங்கள் புதிய சட்டத்தை எழுத போகிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஒருவேளை நான் உங்களோடு அதிகமாக எனக்கு பேச முடியவில்லை என்றாலும் கூட உங்களை ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்த காலை வேளையில கடந்து வந்தேன்.
எல்லாரும் எழும்பி நிற்கலாம். இன்னும் ஒரு சில நிமிஷங்கள் மாத்திர கர்த்தருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாமா? நீங்கள் எங்கேயோ கிடந்தீர்கள், இயேசு உங்களை அழைத்து கொண்டு வந்தார். நீங்கள் மகிழ்ச்சியோடு ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிக்கும்படி ராஜா உங்களுக்கு தயவு செய்தார். அவருடைய சமூகத்திலே நீங்கள் இந்த காலை வேளையில வந்து நிற்கிறீர்கள். அங்கே மகிழ்ச்சி உண்டு, அங்கே புகழ்ச்சி உண்டு. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் துக்கத்தில் கிடந்த ஆண்டவரே, நான் சாம்பல்ல கிடந்த ஆண்டவரே, நான் ஒடுக்கத்தில் கிடந்த ஆண்டவரே, நான் நெருக்கத்தில் கிடந்த ஆண்டவரே, என்னை கொண்டு வந்து உங்க சமூகத்தின் சந்தோஷத்தை கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி ராஜா. அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் அவருடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பமும் எல்லா நாளும் உங்களுக்கு உண்டு. நீங்க தேவ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் இனிமேல் கர்த்தர் தம்முடைய சந்தோஷத்தால் உங்களை நிறைப்பார். உங்கள் துக்கங்களை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றப் போகிறார். ஏனெனில் நீங்கள் ராஜாவின் வலது பாரிசத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் ராஜாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறாள். உங்க சமூகத்துக்காய் நன்றி ராஜா என்று சொல்லுங்க. ராஜாவின் சத்தம் இந்த காலை வேளையில நம்மை நோக்கி வருகிறது. மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் பிரியமே, நீ என் ரூபவதி என்று அன்பாய் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு சத்தம். எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும் என்று உங்களை பார்த்து தயவாய் கேட்கிற ஒரு சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ராஜாவை பார்த்து சொல்லுங்க, ராஜா உங்க தயவு எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நான் தயவில்லாதவளாய் இருந்தேன் ஆண்டவரே, மனுஷ தயவை நாடனே ஆண்டவரே. அவர்கள் தயவு செய்வார்கள், இவர்கள் தயவு செய்வார்கள் என்றெல்லாம் ஏங்கினேன் ஐயா. எனக்கு தயவு செய்கிற ராஜாவே சொல்லுங்க, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. பத்சேபாளை போல உங்கள் மகனுக்காய் நீங்கள் ராஜாவினிடத்தில் கெஞ்சிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குமாரனாகிய சாலமோன் சிங்காசனத்திலே வீற்றிருப்பான். உன் பிள்ளை உயர்த்தப்படுவான், உன் பிள்ளை உயர்த்தப்படுவாள், உங்கள் பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள், உங்கள் பிள்ளைகளுடைய தலை உயரும், உங்கள் பிள்ளைகளை தேவன் தேசத்திலே பெரிய ஸ்தானத்திலே வைப்பார். நன்றி அப்பா, தயவுக்காய் நன்றி அப்பா, தயவுக்காய் நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராஜாவின் சந்தோஷம் அது நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறது. இந்த கால வேளையில தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கூட அப்படி ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிற ஒரு இருதயம். வாலிப பிள்ளைகள் விசேஷமா கேளுங்க, ஆண்டவரே பாவ இச்சைகளை வெறுக்கிற ஒரு இருதயம் வேணும் ஆண்டவரே. உலகத்தை வெறுக்கிற ஒரு இருதயம், உலகத்தின் மேன்மைகளை வெறுக்கிற ஒரு இருதயம், பாவத்துக்கு பின்னாக ஓடாத ஒரு இருதயம், பாவத்தை கசந்து வெறுக்கிற ஒரு இருதயம், இயேசுவை மட்டும் நேசிக்கிற ஒரு இருதயம், காதல் வலையில் விழாத ஒரு இருதயம், கற்பை கெடுத்து போடாத ஒரு இருதயம் இயேசுவின் நாமத்தில் எனக்கு வேணும் ஆண்டவரே. துணிகரமாய் பாவம் செய்யாத இருதயம், தேவனை தூஷிக்கும்படி வாழாத ஒரு இருதயத்தை இந்த காலை வேளையில் எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. நீதியை விரும்பி நீங்கள் அக்கிரமத்தை வெறுக்கும் போது ஆண்டவர் உனக்கு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை தருவார், ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை தருவார், ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை தருவார். நதி போல பொங்கி வருகிற ஒரு அபிஷேகம். Receive it. இந்த கால வேளையில நீ தேவனிடத்துல அக்கிரமத்தை வெறுக்கிற இருதயத்தை கேட்டபடியினால் தேவன் உனக்கு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. நீதியை நேசிக்கிறவர்களை, அக்கிரமத்தை வெறுக்கிற உம்முடைய ஜனத்தை ஆனந்த தைலத்தால் நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. ராஜா உங்க சந்தோஷம் எங்க சந்தோஷம்பா, உங்க மகிழ்ச்சி எங்க மகிழ்ச்சிப்பா, உங்க பரிசுத்தம் எங்க பரிசுத்தம்பா, உங்க ஆசை எங்க ஆசைப்பா, உங்க விருப்பம் எங்க விருப்பம்பா. எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ராஜாவின் சிங்காசனம் அது நித்தியமான சிங்காசனம். அவர் பூமியிலே தனக்கு மேன்மைகளை தேடவில்லை. அவர் தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சகோதரி, நித்திய வாழ்வுக்கென்று நீங்கள் சிலுவையை சகிக்க பழகுங்கள். நித்தியத்திற்கென்று அவமானத்தை சகிக்க பழகுங்கள். எந்த கஷ்டத்தை சந்தித்தாலும் அது என்னை நித்தியத்திற்கு கொண்டு செல்லும்படியாய் ஆண்டவர் அனுமதித்தது என்று மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய்
சிங்காசனத்திலிருந்து சத்தியம் பிறக்கும். ரக்கந்த ரஷபரரதரா. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார். அவர் சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை சத்தியமானது. அது உன் வாழ்க்கையில நிறைவேறும். அது உன் வாழ்க்கையில நிறைவேறும். ராஜாவின் சட்டத்தை செல்லாமற் போக பண்ண ஒருவரால கூடாது, ஒருவரால கூடாது. இந்த ராஜா ஒரு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த ராஜா ஒரு வேதத்தை உனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் உள்ள சத்தியமே யாரும் அதை செல்லாமற் போக பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தையை நீ தைரியமாய் விசுவாசிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லலாம். நீ புதிய சட்டத்தை எழுத முடியும். எஸ்தரே, நீ புதிய சட்டத்தை எழுதும் பொழுது அதை துரிதமாய் நிறைவேற்றுகிற தூதர்களை தேவன் அனுப்புவார். இந்த கால வேளையிலே நீதி செய்கிற தேவன் துரிதமாய் அந்த நீதியை நிறைவேற்றும்படி தூதர்களை கட்டளை இடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களுக்கு சொன்ன இந்த கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். அன்றைக்கு அகாஸ்வேரு ராஜாவுடைய கட்டளைப்படி வேகமான தூதர்கள் கடந்து சென்றார்களாம். இன்றைக்கு இயேசு ராஜாவுடைய கட்டளையின்படி நீங்க வாயை திறந்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே இந்த என்னுடைய காரியத்தை மனதில் நீங்க அது என்ன காரியமோ கர்த்தர்ட்ட சொல்லுங்க, நிறைவேற்றும்படி நான் தூதர்களுக்கு கட்டளை இடுகிறேன்னு நீங்க சொல்ல போறீங்க. God is going to fulfill that. தைரியத்தை விசுவாசத்தை கூட்டிக் கொள்றீங்களா? எதுல உங்களுக்கு தூதர்களுடைய சேவை வேண்டும்? ராஜாத்தி, நீ சொல்லும் பொழுதும் அது நடக்கும் மகளே. நீ ராஜாத்தி, நீ சொல்லும் பொழுது தூதர்கள் உன் வார்த்தையை கேட்டு வேகமாய் சென்று அந்த வேலையை நடத்துவாங்க. ஏனால் ராஜாவாகிய இயேசுவுடைய மணவாட்டி, அவர் வலது பாரசத்திலே நிற்கிறவள். உன் வாயிலே வல்லமை உண்டு, உன் சத்தத்திலே வல்லமை உண்டு, உன் வாயில் அதிகாரம் உண்டு. நீயும் சொல்லும் பொழுது அது நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நீ அறிக்கை செய்யும் பொழுது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு தூத சேவை வருவதாக. தூதர்களை ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தூதர்களை ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த காரியம் துரிதமாய் நடக்கும்படி சொல்லுங்க, துரிதமாய் நடக்கும்படி. துரிதமாய் நடக்க போகுது உங்களுக்கு. ஆண்டவர் சொன்ன காரியம் துரிதமாய் 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 வேகமாய் 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 நடக்க போகிறது. உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிறோம் ஆண்டவரே. தூதர்களுக்கு கட்டளை இடுகிறோம். கொண்டு வருவார்களாக, வாசலை திறப்பார்களாக, சங்கிலிகளை உடைப்பார்களாக, கதவுகள் திறக்கப்படுவதாக, சிறையில் இருக்கிற ஜனம் வெளியே வருவதாக, அந்தரங்க பொக்கிஷங்கள் வருவதாக, தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் வருவதாக, அரசாங்கத்திலிருந்து ஆணை வருவதாக, தடைப்பட்ட எல்லா காரியங்களும் நடப்பதாக, பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை கொண்டு வருவார்களாக, வேலையை கொண்டு வருவார்களாக, கர்த்தருடைய கரத்தினால் இவர்கள் கடன் அடைக்கும்படி ஆண்டவரே உதவி கரங்கள் நீட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தூதர்களுக்கு கட்டளை இடுகிறோம் ஐயா. ரக்கந்த ரபஹோ ஷாபதபலபா ரேஹோலதி அந்தரஹ ஷக்கலரதலபா ரேஹோதிய தைரியமாய் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. தூதர்கள் இன்றைக்கு இறங்கி வந்து உங்களுக்காய் சேவை செய்கிற நேரம் இது. ரேவாலல ஷந்தரஹோதியரதலபரரரா. விசேஷமா ஊழிய செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க ஊழியத்துக்கு என்ன தேவையோ ஒரு ரகசியம். இன்னைக்கு நீங்க ராஜாத்தியா இயேசுடைய வலது பாரசத்தில் நின்று கொண்டிருக்கிறதுனால நீங்க வாயை திறந்து இயேசு ராஜாவுடைய நாமத்துல சொல்லும் போது ஒருவேளை ஊழியத்திற்கு வேண்டிய இடம், பணம், ஒருவேளை எதிராய் சட்டத்தை எழுதினவர்கள் எல்லாம் சந்திக்கிற ஒரு தேவ தயவு இப்ப கர்த்தர் செய்ய போறார். வலது கரத்தை உயர்த்தி கொள்றீங்களா? மற்ற எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. இந்த காலை வேளையில் நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. ராஜரீக பெண்களாய் ராஜாவின் வலது பாரசத்தில் ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் நின்று கொண்டு இருக்கிறார். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விசேஷமாய் ஊழிய செய்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. சபையை வைத்திருக்கிற தேவ ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியத்திற்கென்று சொந்த இடங்கள் வருவதாக, ஊழியத்திற்கென்று தேவையான உபகரணங்கள் வருவதாக, ஊழியத்திற்கென்று உதவி செய்கிற வாலிபர்கள் வருவார்களாக, வாலிப பெண்கள் வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் எதை எதை உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு கேட்டு ஜெபிக்கிறார்களோ அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கொண்டு வரும்படி தூதர்களுக்கு கட்டளை இடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே
கட்டளை இடுகிறோம், அப்பங்கள் வருவதாக, அப்பம் வருவதாக. எலியாவை போஷித்த தேவன் யார் யார் வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அப்பா அப்பத்தை கொண்டு வருவீராக. தூதர்கள் அப்பங்களை கொண்டு வருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ரகந்தரப ஷகலரதலரரா. கடைசியாக பேதுரு சிறைச்சாலையிலே சங்கிலிகளின் நடுவே கிடந்த போது தேவதூதன் உள்ளே பிரவேசித்தான். அவன் பரலோக ராஜாவுடைய கட்டளையின்படி அங்கு வந்தான். இன்றைக்கு நல்ல விசுவாசத்தோடு உங்க வீட்டுல யார் யார் கட்டப்பட்டு கிடக்கிறார்களோ அவங்கள நீங்க ரிலீஸ் பண்ணி ஜெபம் பண்ண போறீங்க. எல்லாரும் கைகளை வைத்துக் கொள்ளலாமா? எல்லாரும் கையை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ப்ராப்ளமேட்டிக் பர்சன் இந்த ஆளுதான் ஆண்டவரே, இந்த நபர் தான் என் வீட்டுல பிரச்சனைக்குரிய நபர் ஆண்டவரே. கையை வைத்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல. அது ஒருவேளை பிரச்சனைக்குரிய நபரா இல்லாதிருக்கலாம், பிரச்சனைக்குரிய காரியமா இருக்கலாம். சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. தூதர்கள் வருவார்களாக, தேவதூதன் வருவானாக, சங்கிலிகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக, கதவுகள் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. சிறைப்பட்ட ஜனத்தை இயேசுவின் நாமத்தில் விடுதலை செய்வீராக ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எங்க நிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. வலது பாரிசத்துல எங்க நிக்கிறீங்க? எங்க நிக்கிறீங்க? மறக்காதீங்க. என்ன இருக்குது வலது பாரிசத்துல? சமூகம் இருக்குது, சத்தம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சிங்காசனம் இருக்குது. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கை குலுக்கி ராஜாவுடைய வலது பாரிசத்திலேயே நின்றுகொள் என்று சொல்லி வாழ்த்துங்களேன். சொல்லுங்க, வலது பாரிசத்திலேயே நின்றுகொள்.